நண்பர்களே, இது எதுக்கு உண்டான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமைக்கு உண்டான பதிவு. திங்கட்கிழமையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ளஸில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸில் ஓப்பன் பண்ணி உடனே இறங்கலாம், இல்லை ப்ளஸ்லேயேவும் க்ளோஸ் ஆகலாம். திங்கட்கிழமை மட்டும்தான் மறுபடியும் செவ்வாய் புதன் டவுன். திங்கட்கிழமை ஆஃப்டர்நூனுக்கு மேலே சான்ஸ் இருக்குது. 3 நாளைக்கு டவுன் ட்ரெண்டு தான். இந்த இறக்கத்துக்கு உண்டான ஏற்றம் தான் திங்கட்கிழமை ஒரு பேனிக்கு கொண்டு போகிற ஒழிய மார்க்கெட் ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லை, டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நிஃப்டி, சென்செக்ஸு, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி மட்டும் உல்டாவாக இருக்கும். பேஸ் டாலர் இருந்தது, அங்கே யூஎஸோட எஃபெக்ட் இருக்கிறனால ஐடி செக்டர் மட்டும் உல்டாவாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்க. திங்கட்கிழமை ஓப்பனிங் அந்த லெவலுக்கு மேலே இருந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணாலும் செவ்வாய் புதனில் டவுன் சான்ஸ் இருக்குது. இதே கமாடிட்டி பார்த்தீங்கன்னா கோல்டு, குரூட் ஆயில் சின்ன சின்ன அப்படியே மைல்டாக ஏறிட்டு போவோம். சின்ன சின்ன ப்ளஸ் தான் இருக்கும். இந்த வாரத்தில் பெரிய அடிச்சா பிடிச்சோன்னு ஏற்றமும் அடிச்சா பிடிச்ச இறக்கமும் இருக்காது. ஒரு இறக்கம் மறுபடியும் இருக்கும். அப்படியே லைட்டாக ப்ளஸ் இருக்குது. கோல்டு, சில்வர், குரூட் ஆயில் இவன் 3 அப்படி தான். இதே நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா 300 to 305 வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்டிமேட்டாக அப் ட்ரெண்டில் இருக்கிறான். அதுக்கு மேலே ஒரு புதன்கிழமைக்கு மேலே மறுபடியும் வந்து 320 கூட ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 3 நாளைக்குள்ளேயே இது நடக்கும் நேச்சுரல்ஸ் பொறுத்து. அது மட்டும் இல்லை, இதுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் திங்கட்கிழமை மட்டும்தான் ப்ளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனும் மைனஸ் தான் வர்றான். டேக்ஸும் பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும்தான் ப்ளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் மைனஸ் தான் வரான். இது எல்லாமே கோயின்சிடாக நடக்குது. பக்காவான ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இந்த 3-4 நாளைக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை யூட்டர்ன் அடித்து லாங்க்கு மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. வியாழக்கிழமையினாலும் வெள்ளிக்கிழமை போகும். அந்த டைமில் எப்படி வால்யூமாக இருக்குது, யூட்டர்ன் அடிக்குதா இல்லை மறுபடியும் கண்டினியூவாக ஃபாலாங்கிறது கண்டிப்பாக புதன்கிழமை ஈவினிங் அல்லது வியாழக்கிழமை மார்னிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வியாழக்கிழமை யூட்டர்ன் அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை யூட்டர்ன் அடித்து லாங் டேர்னுக்கு போக சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம் யூட்டர்ன் அடித்து லாங்காக இல்லையாங்கிறத புதன் ஈவினிங் இல்லைன்னா வியாழக்கிழமை மார்னிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பக்காவாக ட்ரேட் பண்ணலாம். பக்கா ப்ராஃபிட்டபிள் வீக்காக இதை பார்க்கலாம்.